என்னுடைய தகப்பனார் ஒரு கனத்துக்குரிய குடும்பத்தில் பிறந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எல்லாவற்றையும் விட்டு வந்தவர். ஒரு அரசாங்க பள்ளி ஆசிரியர் தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய அந்தஸ்து அனைத்தையும் விட்டு வேறு வெள்ளை ஜிப்பாவோட எஜமானனின் ஊழியத்தையும் செய்து ஆசிரியராய் பணியாற்றினார். தனக்கு வந்த எல்லா நன்மைகளையும் பிள்ளைகளுக்கென்று வைக்காமல் ஊழியங்களுக்கு செலவழித்து 1992 பிப்ரவரி மாதம் 28 காலமானார். அவர் காலமான பொழுது நான் 9ஆம் வகுப்பு படித்தேன். என்னுடைய தந்தை இறந்த 3வது நாளில் இருந்தே எங்கள் வீட்டில் சோத்துக்கு திண்டாட வேண்டிய நிலை வந்தது. அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு 7 மாதங்கள் உயிரோடு இருந்தார். அவருடைய ரிட்டையர்மெண்ட் பணத்தை அப்போ யாருக்கு கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுல பயங்கரம். என் தந்தைக்கும் எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது அம்மா யாருக்கு கொடுத்தாங்க, யாருக்கு உதவி செய்தாங்க. பென்ஷன் வரல 9 வருடங்கள். அப்போ ட்ரெஷரியில் ஃபில் பண்ணி கொடுத்த ஃபார்மில் ஏதோ தப்பு பண்ணிவிட்டாங்க. 9 இயர்ஸ் பென்ஷனே வரல. 3வது வாரத்தில் நான் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போயிட்டேன். எனக்கு அண்ணா 3வது நாள் தாண்டனப்பே போயிடுச்சு. 11th படிச்சுட்டு இருந்துச்சு. இந்த போத்தனூரில் எத்தனை பேருக்கு போத்தனூர் தெரியும்? அங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்த்துருக்கீங்களா? அது பக்கத்தில் ஒரு பெரிய கடை இருக்குல்ல, ஆல்வின் ஜோஸ் தெரியுமா? அங்கே ஒரு பெரிய மெர்ச்சன்ட். அது என்னோட அண்ணா ஒரு பெரியப்பா மகன். அந்த 9ஆம் வகுப்பு படித்த காலங்களில் வேலைக்கு வந்தேன் மளிகை கடையில். எதிர்காலமே போச்சு. படிப்பயிற்சிலானே எல்லாமே சொன்னாங்க. ராத்திரி போல் ஊழியன்னு சொல்லி குடும்பத்தை விட்டான். பிள்ளைகளுக்கு எதுவுமே சம்பாதிக்கலை. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லி அழுவும். பிள்ளைகளுக்கு ஒன்றுமே வைக்காமல் போயிட்டாரு. அப்பா அடிக்கடி வீட்டில் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஏப்பில் ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானாக வளரும் பாரு, கத்தர் கைவிட மாட்டார். சோத்துக்கு திண்டாடினோம். நாங்கள் 450 ரூம் எடுத்து தங்க முடியாமல் லாரிக்கு அடியில் தான் படுத்து கிடந்தேன். இந்த போத்தனூரில் ராமநாதபுரம் இங்கெங்கெல்லாம் நீங்கள் மளிகை கடைகளுக்கு லோடு கொண்டு வருவேன். மூட சமுக்கிறதானே நம்ம வேலை. தெருவில் விட்டு போனான்னு தான் நம்ம நினச்சோங்க. ஆனால் அவர் ராத்திரி போலும் தெளிவாக தான் இருந்திருக்கார். அவர் பொக்கிஷத்தை பூமியில் சேர்க்கலை, அங்கே வச்சுருக்கார். பார்த்துக்க ஊழியம் செய்திருக்கார். அப்போல்லாம் அவர் ஆண்டோட்ட சொல்ல, எப்பா என் பிள்ளைகளை மறந்துடாதீங்க, என் பிள்ளை சாப்பிட்றதையாக்க அவனுக்கு கொடுக்குறேன், எப்பா என் பிள்ளையை விட்டுறாதீங்க, என் பிள்ளை கொடுக்குறதாக்கும் ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கார்.